வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று கட் பண்ண போகிறோம். இந்த ஷர்ட் வந்து இந்த கார்பன் பாடி அப்படிங்கிறதுல வந்து நிறைய நண்பர்கள் வந்து அந்த குழப்பத்திலிருந்து மீளாமலே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஷர்ட் வந்து என்னுடைய ஷர்ட்டு தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறது. அதனுடைய அளவுகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பாடியில் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் ஷர்ட்டை வந்து என்ன மெத்தடில் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் மற்ற கசம்பருக்கு பண்ணுற மாதிரி கூட வந்து நான் என்னுடைய ஷர்ட்டுக்கு வந்து ரொம்ப சிரமம் எடுத்துலாம் பண்ணுறதில்ல. கேஷுவலாக சிம்பிளாக ஒரு வித்தவுட் ஷோல்டர் ஷர்ட்டை எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் கட் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்கள், அந்த பாடி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல லூஸ் அதிகமாக வேணும், எந்த இடத்துல லூஸ் கம்மியாக வேணும், நார்மலாக ஒரு சராசரி உடம்பு உள்ளவங்க வந்து எப்படி ஃபிட்டாக போடுவாங்களோ அதே மாதிரி நாம் போடுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். கட்டிங் எப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ஷர்ட்டினுடைய அளவு பார்க்க போகிறோம். ஒரு கார்புலண்ட் ஷர்ட்டு ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவில். 29 இன்ச்சு உயரம், 18 இன்ச்சு ஷோல்டர், 44 இன்ச்சு பாடி, 43 இன்ச்சு இடுப்பு பகுதி, 50 இன்ச்சு வயிறு பகுதி, சீட் 49, கையினுடைய உயரம் வந்து 9.5, 15.5 லூஸ், காலர் 16.5. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரியான பாடிக்கு வந்து ஷர்ட் கட் பண்ணும் பொழுது இந்த 44 இன்ச்சு அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஆம்கோல் ஷேரிங்க்கு வந்து நம்ம ஸ்கேல் அளவுக்கு மாறணும். இப்போ 44/3 14.25 1 பாயிண்ட் வரும். ஸோ அந்த 14.25 1 பாயிண்ட் அந்த மாதிரி வரும்போது அதை 14.5 ஆக்கிட்டு ப்ளஸ்ஸு 6 இன்ச்சு, அப்போ 20.5. இந்த 20.5 இன்ச்சை ஸ்பேஸ் பண்ணி தான் நம்ம ஆம்கோல் வந்து இறக்குறோம். இந்த ஆம்கோலினுடைய அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் பிரித்து வச்சுக்கணும். இப்போ அதை எப்படி கட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஷர்ட்டுக்கு வந்து பட்டிக்கு வந்து நம்ம 2 பக்கமுமே வேறு கிளாத் கொடுத்து பண்ண போகிறோம். மேல் பட்டிக்கு தனியாக அடித்து திருப்ப போகிறோம், இன்னர் பட்டிக்கு வேறு டார்க்கு காம்பினேஷன் கொடுக்க போகிறோம். அதனால் 3/4 இன்ச்சு மட்டும் நான் இதில் வந்து இந்த பட்டிக்கான துணி வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிறேன். பட்டன் பட்டி சைடு வந்து ஒரு டார்க் காம்பினேஷனும், மேல் பட்டியை வந்து காஜா பட்டி வந்து நம்ம ரெடிமேட் பட்டி மாதிரி வந்து அடித்து பிரட்டிக்கிடுவோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த ஷர்ட்னுடைய இந்த மாதிரி இந்த பட்டிலாம் வந்து இந்த காஜா பட்டிலாம் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்முடைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம வீடியோ போடுவோம். நெஞ்சு பட்டி பாக்கெட் எப்படி தைக்கணும், ஒரு காலர் எப்படி தயார் பண்ணணும், எப்படி அட்டாச் பண்ணணும், ஒரு ஆம்கோல் தைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோஸ் போடுவோம் நெக்ஸ்ட் வீக்கில். இப்போ ஷோல்டர் வந்து 18.5, 8இல் 1 பாகம்ங்கிறது கணக்கு. இப்போ 2.25 நான் இப்போ இந்த ஷர்ட்டுக்கு 2.25 தான் வைக்கிறேன். ஏன்னா 18.5 2.25 1 பாயிண்ட் வைக்கணும், 1 பாயிண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கிறோம், 2.25. இப்போ ஆம்கோல் வந்து நம்ம இறக்கிறது வந்து ஸ்கேல் வந்து 20.5. இப்போ 20.5 பாதி 10.25, 10.25 1 இன்ச்சு மைனஸ். இப்போ 20.5 டிவைட் டூ 10.25 மைனஸ் 1 இன்ச்சு 9.25. இந்த 9.25 தான் நம்ம இங்கே வந்து ஆம்கோல் வந்து இறக்குறோம். இப்போ ஹைட்டு 29.5, 1 இன்ச்சு சேர்த்து 30.5. ஏரோ வந்து கொஞ்சம் ஸ்டைலாக உயரமாக இருக்கணுங்கிறதுனால நான் ஒரு 2.25 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் 2 இன்ச்சு வச்சுக்கலாம், 1.25 வச்சுக்கலாம், கஸ்டமரை பொறுத்து. இது ஹைட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரோவோட டெப்த்து கொடுத்தா தான் உட்காரும் போதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ 15.25 இதில் பாதி, ஹைட்டில் பாதி 15.25 ப்ளஸ்ஸு 2. இப்போ மேலே இருந்து ஒரு 22 இன்ச்சு வயிறினுடைய அளவு. இப்போ உங்கள் ஷோல்டர் டவுன் வந்து 2.25. இது வந்து பாடியினுடைய ஆம்கோல் இறக்கம் 9.25. இது இடுப்பினுடைய பகுதி.
நம்ம அந்த கார்புலன்ட் பாடிங்கிறதுனால இந்த 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே தள்ளியே வச்சுக்கலாம் அந்த ஷேப்பை. ஏன்னா அந்த வயிறு பகுதி அதிகமாக இருக்கிறதுனால அந்த 1 இன்ச்சு இப்படி மேலே நார்மல் கணக்கு வந்து ஸ்டேட்டுக்கு இறக்குற இடம் இது. அதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி பாடி வரும்போது. ஸோ இது வந்து வயிறினுடைய பகுதி, இது வந்து ஏரோனுடைய பகுதி, இது வந்து ஹைட்டு. இப்போ காலர் வந்து 16.5 இன்ச்சு, 2.25 இன்ச்சு 1 பாயிண்ட். அதாவது கணக்குப்படி வந்து கழுத்தில் 6ல் ஒரு பாவம்னு சொல்லுவாங்க. நம்ம 2.25 இன்ச்சு 1 பாயிண்ட் வைக்கிறோம். ஷோல்டர் வந்து 18.5, 9.25 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிடுறோம். பாடி வந்து 44. நான் மேலே வந்து 2.25 இன்ச்சு வைக்கிறேன். 2.25 இன்ச்சு இங்கே வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த பெரிய பாடி வரும்போது கொஞ்சம் இந்த ஷேப்புகளெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ 43 இடுப்பினுடைய அளவு. இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக அந்த 2.25 கணக்கு பண்ணி ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அது ஷேப்பில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி வர்றதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறத கட்டிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சீட்டு வந்து 40, வயிறு வந்து 50, 12.5 ப்ளஸ் 2 வயிறு பகுதியை 2 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கணும். கீழே 49, 12.25 ப்ளஸ் 2. இப்போ இந்த ஷேப்பில் வந்து அதை எப்படி எடுக்கிறோங்கிறது தான் இந்த பாருங்கள். இந்த மாதிரி எடுக்கும்போது இது வந்து வயிறு பகுதி, இதுலேருந்து நம்ம அந்த ஷேப் வந்து இப்படி கொண்டு போனோம். இப்போ இதுக்கு மேலேயும் ஷேப் வந்து இந்த ஆப்போசிட் பெண்ட்லேயே போடுறோம். ஏன்னா மற்ற சட்டைக்கு இப்படி போடுவோம் இல்லையா, அதை இப்படியே போடுறோம், அந்த பெண்டிலேயே கொண்டு போகிறோம். அப்படி லேசாக வந்து அந்த ஷேப் அப்படி திருப்பிக்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அந்த பெண்டு வந்து கரெக்டாக அந்த வியூவில் போகிற மாதிரி அப்படி லைட்டாக எடுத்தும் எடுக்காமலும் அந்த அளவுக்குள்ளே நிற்கிற மாதிரி இப்படி ஷேப் எடுக்கணும். இப்போ மெயின் வந்து வயிறு பிடிக்காத இடத்துல நமக்கு அந்த 2 இன்ச்சு கரெக்டாக கிடச்சிடணும். இங்கே வந்து கொஞ்சம் லூஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல பாடிக்கு வந்து லூஸ் வந்து தேவை தான். இந்த லூஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் 2 இன்ச்சு மற்ற செட்டுக்கு வைக்கிறத 1/4 இன்ச்சு கூட்டி வச்சுருக்கிறோம். இங்கேயும் அதே தான் 2.25 இன்ச்சு வச்சுருக்கிறோம். நார்மல் பாடியில் வைக்கிறதுலேருந்து 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஏரோ வந்து நமக்கு தேவையான ஸ்டைலு. இது கொஞ்சம் பெருசாக வந்து ஏந்தலாக இருக்கிறதுனால நம்ம அப்படி தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஆம்கோலினுடைய உயரம், இந்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது 2க்கும் சென்ட்ரு. இதிலேருந்து 3/4 இன்ச்சு இறக்கிக்கோங்க கீழே. இப்போ இந்த ஷோல்டருடைய இடம் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 9.5 ஸ்டிச்சிங் சேர்த்து, அதே 9.5 இங்கேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணதில் இந்த லைன் வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். அப்போ அந்த ஆம்கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். அந்த அக்ராஸ் செஸ்ட்டில் வந்து சுருக்கு இருக்காது. இப்போ இதில் நீங்கள் இந்த ரவுண்டை வந்து இந்த தேவையான ரவுண்டை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்துடணும். இந்த செகண்ட் மார்க் 3/4 இன்ச்சு கீழே வச்ச இடத்துல அந்த ரவுண்டை வந்து திரும்பணும். அதை கணக்கு பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 2வது லைனில் இந்த ரவுண்டு இதே மாதிரி திரும்புகிற மாதிரி இதை அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இதில் கீழே வந்து இந்த லைனுக்கு கீழே வராத அந்த ஆம்கோலை அதில் நிப்பாட்டிக்கணும்.
இப்போ நம்ம வந்து 9.25 இன்ச்சு தான் இந்த ஆம்கோல் வந்து இறக்கியிருக்கிறோம். ஆனால் பாடியினுடைய கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆம்கோலினுடைய உயரம் அதிகமாக வரும். அப்போது இந்த பாடியினுடைய லூஸ் அதிகமாகவும் ஷோல்ட்ரு கம்மியாகவும் இருக்கிறதுனால இந்த சுற்றளவு வந்து ஆம்கோலில் ஜாஸ்தி கிடச்சிரும். அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்கேல் அளவு வந்து இந்த ஸ்கேல் அளவு பண்ணுறது வந்து இந்த ஆம்கோலை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஷோல்டருனுடைய கிராஸை இதில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2.25 வச்சுருக்குறோம். 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம நெக் வச்சு தான் அந்த செட்டு கட் பண்ண ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். நெக்குக்கு 16ங்கிறத 17 இன்ச்சு வச்சு கூட நெக்கு போடுவோம். 1/2 இன்ச்சு கூட்டிக்கிடுவோம் காலர் அளவை விட. அதனால் இந்த நெக்கை ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், சட்டோட எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டோம். இந்த மாதிரி சட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ திரும்பவும் தெளிவான எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக சொல்லி போட்டாச்சு இந்த வீடியோலையும். இந்த அக்ராஸ் செஸ்ட்டில் வந்து இந்த கிராஸ் கட்டிங் பண்ணுற இடம் தான் வந்து இப்படி கரெக்டாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நூல் கம்மியாகவே விட்டு கட் பண்ணுவோம். ஏன்னா பெரிய பாடியாக இருக்கிறதுனால டெய்லர் ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது வச்சு பார்த்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ண வேண்டியிருந்தால் கூட கட் பண்ணிக்கிடுவார். இப்போ ஃப்ரண்ட் நெக் வெட்டியாச்சு, ஆம்கோல் வெட்டியாச்சு. இந்த ஏரோனுடைய ஷேப்புகள்லாம் வந்து நம்ம தேவைக்கு ஸ்டைலாக வந்து ஷேப்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் டெப்த்து அதிகமாக விடுறதுனால பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எடுத்து விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த இடமும் இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஆக்சுவலாக இந்த சர்ட்டு வந்து எனக்கு தான் இந்த சர்ட்டு, என்னுடைய சர்ட்டு தான் இது. ஃப்ரண்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய சர்ட்டு வந்து என்ன மெத்தடில் கட் பண்ணுறீங்க, இந்த என்னுடைய சர்ட்டை என்ன மெத்தடில் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோ. இது என்னுடைய சர்ட்டு தான். இப்படி தான் கட் பண்ணுறேன் என்னோடய சட்டையை. என்னுடைய ஃப்ரண்ட் பாகம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. என்னுடைய பேக்கும் கையும் பார்ட் 2ல் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.